Good afternoon, team. Able to see my screen? Yes. Yes. Okay. So, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்ஸில் நம்ம ஏஐ டூல்ஸை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க ஒர்க்கே வந்து ஏஐ டூல்ஸை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து roomgpt.io. roomgpt.ioன்றது என்னதுன்னா, இப்போ எல்லாருமே வந்து ஒரு ரூம் வந்து எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒரு இன்ஜினியர் கிட்டயோ ஒரு இன்டீரியர் டிசைனர் கிட்டயோ தான் போய் இவ்வளோ நாளாக வந்து நம்ம காசு கொடுத்து பண்ணிட்டு இருந்தோம். இதுவே வந்து ஒரு ஏஐ டூல் வந்து பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட் ரூம் ஜிபிடின்றது. ஸோ இதில் வந்து ஒரு எம்டி ரூமை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தீங்கன்னா அது நம்மளுக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் வேணும் அப்படின்றது வந்து இது நம்மளுக்கு டிசைன் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல் ஏஐ டூல் roomgpt.ioன்றது. இது எப்படி அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு பிக்சர் அப்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ நம்ம பாம்பேவே வந்து ஒரு பிக்சர் இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த இமேஜை வந்து நம்மளுக்கு மாடர்னா இல்லை ப்ரொஃபஷ்னலா வின்டேஜ் எந்த மாதிரி வேணும் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நம்ம ஓகே கொடுத்தோம்னா நம்மளுக்கு அது ஏற்ற மாதிரி நம்ம ரூம்ஸ் வந்து இது பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத. இது இன்டீரியருக்கு இதுக்கெல்லாம் இது எம்டி ரூம் இல்லாதனால இது இப்படி இருக்கு. எம்டி ரூம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக எவ்வளோ கொடுக்க முடியுமோ இந்த டூல் மூலியமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏஐ ப்ரெசன்டேஷன். ஸோ ப்ரெசன்டேஷன்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் ஓகே டே டு டே லைஃப்பில் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம் அப்படின்றது தான் இது ஒரு ஏஐயோட ப்ரெசன்டேஷன். ஸோ இதில் வந்து நான் போய் கிரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஜஸ்ட் கிரியேட் ப்ரெசன்டேஷனில் எனக்கு வந்து ஒரு சாட் ஜிபிடியை பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடு அப்படின்னு கேட்டோம்னா போதும். எனக்கு மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸில் சாட் ஜிபிடியை பற்றி எனக்கு இமேஜஸோட டீட்டெயில்ஸோட ஏஐ வந்து அழகாக ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து ஒரு பண்ணி கொடுத்துருச்சு. 2 செகண்ட்ஸ் தான் ஆச்சு. இப்போ நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிற ப்ரெசன்டேஷனும் வந்து இந்த இந்த வெப்சைட்டில் தான் tome.appன்ற வெப்சைட்டில் தான் இப்போ ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன். இதில் என்ன அட்வான்டேஜ்னா நம்ம இதில் வந்து வெப்சைட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முன்னாடி நான் உங்களுக்கு காமிச்சா பார்த்தீங்களா வெப்சைட்ஸ், இது வந்து ப்ரெசன்டேஷன்லேயே வெப்சைட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வெப்சைட்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம், ட்விட்டர் லிங்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதில் இன்னும் என்ன ப்ளஸ் அட்வான்டேஜ்னா இதில் வந்து நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் கூட பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி கூட இங்கே சைடில் வச்சுட்டு நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது காமிச்சிக்கலாம், லிங்க்ஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஏஐ இமேஜஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் ஏதாச்சும் போட்டேன்னா ஏஐ இமேஜஸ் வரும், அதை நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கூகுளில் சர்ச் பண்ணி இதெல்லாம் பண்ணணும்னு தெரியல. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும், அழகான ப்ரெசன்டேஷன் இதில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதில் வந்து கேமரா கேப்சர் ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன பேச போகிறோன்றது ரெக்கார்ட் பண்ணி ஆல்ரெடி வச்சு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். தீம்ஸ் கூட நம்ம அழகாக செட் பண்ணிக்கலாம். இதில் லைட் தீம், டார்க் தீம் அந்த மாதிரி. ஸோ ஓகே, இது வந்து டோம்ன்ற ஒரு ஆப். நெக்ஸ்ட் வந்து இமேஜ் ஜென்ரேஷனுக்கு நிறைய நம்ம வெப்சைட்ஸ் பார்த்துருப்போம். அதே மாதிரி இதுவும் வந்து இமேஜ் கிரியேட்டர்ன்ற ஒரு வெப்சைட்டில் கூட நம்ம இமேஜ் ஜென்ரேஷன் நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை வச்சு நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். லைக் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நம்ம இப்போ நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்சவங்களா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த லென்ஸில் எடுத்துக்கூட, எனக்கு விண்டேஜ் லென்ஸில் எடுத்துக்கூட, அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் போட்டிங்கன்னா இதில் வந்து அழகாக வந்து வில்லேஜ் லென்ஸோட சேர்த்தி வந்துடும். ஸோ இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன், சும்மா
அப்படின்னு இதில் ஃப்ரீ ஸ்டைல் இருக்கு. எத்தனை வேணும், எந்த மாதிரி சைஸில் வேணும் அப்படின்லாம் நம்ம கொடுத்து கிரியேட் பண்ணோம்னா இது நம்மளுக்கு அழகாக ஒரு இமேஜஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இந்த டூமில் அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம உள்ளாரே நம்ம வெப்சைட்டை வச்சு இதுலேயே நம்ம ப்ரெசன்டேஷன் காமிச்சிக்கலாம். தனியாக நம்ம ப்ரௌசருக்கெல்லாம் போகாமல் இதுலேயே வந்து இந்த ப்ரெசன்டேஷன்லேயே நம்ம அழகாக ஒரு ப்ரௌசர் மாதிரி வச்சு காமிச்சிக்கலாம். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது நம்ம கேட்ட மாதிரி ஒரு பர்சன் வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி ஹெட்செட் போட்டு உட்கார மாதிரி இமேஜஸ், நம்ம லாகின் பேஜுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இமேஜஸ் வேணும்னா கூட நம்ம இதிலே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ரெசன்டேஷன். நெக்ஸ்ட் காப்பி.ai. இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய பிளாக்ஸ் எழுதுறவங்க இருக்காங்க, அந்த இன்ஸ்டாகிராமில் கேப்ஷன் போடுறவங்க இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த காப்பி.ai வந்து ஒரு ரைட்டர் ஃப்ரெண்ட்லி ஏஐ. இது வந்து ஜஸ்ட் நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கொடுத்தீங்கன்னா போதும், அவன் அழகாக வந்து அதுக்குண்டான பிளாக்ஸு எழுதி கொடுத்துருவோம். ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் நிறைய இருக்குது, நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது, நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு டே டு டே லைஃப்க்கு யூஸ் ஆகும். நம்ம எப்படி எழுதணும் எல்லாம் அப்படின்றது கொஞ்சம் நம்ம ஈஸியாக ஒர்க்லாம் முடிகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கிரிபிள் டிஃபியூஷன். இப்போ மைண்டில் உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் இருக்குது, அதை வந்து நம்ம ரியாலிட்டிக்கு கொண்டு வரணுன்றது தான் இந்த ஒரு ஏஐ வெப்சைட்டு. இதில் போயிட்டு நான் ஏதாச்சும் ட்ரா பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான இமேஜ் வந்து அவன் அழகாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பான். ஸோ லைக் இப்போது ஒரு ஹெட்செட்டுக்குள்ளார ஒரு மனுஷன் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஏதாச்சும் அந்த மாதிரி ஏதாச்சும் வரைஞ்சோன்னா நம்ம என் மைண்டில் ஒரு இமேஜ் இருக்குது, அது எப்படி நான் அப்படியே டைரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து நம்ம என்ன வரைகிறோன்ற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நம்ம கோ கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்டில் இருக்கிறத அப்படியே ஒரு இமேஜஸாக கொண்டு வந்து கொடுக்கும் இந்த ஏஐ. ரொம்ப சிம்பிளாக வரைஞ்சிட்டேன், அது என்ன கொடுக்குறேன்றது பார்ப்போம். கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. கிளியர் பண்ணிட்டு நான் இன்னும் கொஞ்சம் இதாக வரைகிறேன். ஏஐக்கே சேலஞ்சிங்கா இருக்கு. இது என்ன ஹெட்ஃபோனுக்குள்ள பேயா? பிரகாஷ் அண்ணன். ரைட்டு. இப்போ என்ன கொடுக்குதுங்கிறத பார்ப்போம். ஸோ பேசிக்காக நம்ம மைண்டில் இருக்கிறத அப்படியே கொண்டு வரதுக்கான ஒரு ஏஐ தான். ஜஸ்ட் நம்ம வரைஞ்சி இதோ நம்ம மைண்டில் இருக்கிறத அப்படியே வரைஞ்சி எடுத்துன்னு வரதுக்கான ஒரு வெப்சைட் இது, ஸ்கிரிபிள் டிஃப்யூஷன். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் பழைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், நம்மளாம் 80s 90s ஜென்ரேஷன், நம்ம இதெல்லாம் பழைய பிளரான ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் ரிஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட் தான் இது. இது வந்து நம்ம நேட்டிவ் ஆப்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் ஏபிஐ மூலியமாகவும் நம்ம லோக்கல் ஆப்ஸில் யூஸ் பண்ணுறோன்னா சாரி இதில் இருக்குது. ஸோ நம்ம இது ஏபிஐ மூலியமாகவும் இந்த என்பிஎம் இன்ஸ்டால் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இமேஜஸ்லாம் இந்த மாதிரி அவுட்புட் கொண்டு வந்துடலாம். ஸோ இதுவும் நம்ம நல்லா யூஸ் ஆகும். பழைய ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட்டில் போய் நம்ம கிளியராக எடுத்து புதுசாகவே மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டோஃபி ஷேர். இப்போ வந்து நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு லார்ஜ் ஃபைல்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா நம்ம மோஸ்ட்லி ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா நம்ம ஒரு ட்ரைவ் யூஸ் பண்ணுவோம். ட்ரைவில் வந்து அதுவும் நம்மளுக்கு 2 GB ஸ்பேஸ் கன்ஸ்டெயின் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு அந்த டோஃபி ஷேர்ன்ற ஒரு வெப்சைட்டு. இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் எவ்வளோ பெரிய
சைஸ் லிமிட்டே கிடையாது இதுல. நீங்க எது வேணாலும் ஓப்பன் பண்ணிட்டு இதுல போட்டீங்கன்னா, இதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா போதும். நீங்க வேற ஆப்போசிட் எண்ட்ல இருந்தீங்கன்னா இதை ஸ்கேன் பண்ணி நீங்க டைரக்டா பியர் டு பியர் கனெக்ஷன். இது எங்கேயும் போய் ஸ்டோர்லாம் ஆகாது. ஜஸ்ட் உங்க மொபைல்ல இருந்து எந்த இடத்துல இதை ஸ்கேன் பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு நம்ம டைரக்டாவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல் வெப்சைட். நீங்க ஏதாச்சும் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க, இது யூஸ் பண்ணணும்னா இது உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும் ஃபைல் ஷேரிங்க்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலாஸ் ஃபார் எக்ஸல். ஸோ யா, இப்போ எக்ஸல்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இப்போ பிவட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா, பிவட் பண்ணி கிரேட்டர் தேன் ஆர் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபார்முலா, அதெல்லாம் எக்ஸலில் உங்களுக்கு தெரியலனா இந்த வெப்சைட்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணும் அப்படின்றது இங்கே போட்டிங்கன்னா அவன் ஃபார்முலா கொடுத்துருவான். இல்லை ஆல்ரெடி உங்ககிட்ட எக்ஸல் ஷீட் இருக்குது, அவங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா இது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அந்த செல் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த என்ன ஃபார்முலா அப்படின்றத ஃபார்முலாவை போட்டிங்கன்னா அவன் எக்ஸ்பிளைனும் பண்ணி கொடுத்துருவான். ஸோ இது வந்து நல்ல யூஸ்ஃபுல் வெப்சைட்ஸ் நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளைட் புக்கிங் இது ஏன் கொண்டு வந்தேன்னா, திடீர்னு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எதில் கம்மியாக இருக்குது ரேட்ஸு அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ஸ்கை ஸ்கேனர்ன்ற ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது எந்த ஃப்ளைட்டு எந்த இது லோ ப்ரைஸ் எல்லாம் அழகாக கண்டுபிடிச்சி கொடுத்துரும். ஸோ இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெப்சைட் டைம் மிஷின்றது ஒரு வெப்சைட் பார்த்தேன். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, இந்த இடத்துல போய் ஆப்பிள் வெப்சைட் அப்படின்றது சர்ச் பண்ணுறேன். இது வந்து டைம் லைன் ஆஃப் வெப்சைட் ஆப்பிளோட வெப்சைட்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு கொடுக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நான் வைக்கிறேன் செப்டம்பர் இந்த இடத்துல வைக்கிறேன்னா செப்டம்பரில் ஆப்பிள் வெப்சைட் எப்படி இருந்தது, நெக்ஸ்ட் 2005ல எப்படி இருந்தது, இப்போ இங்கே வச்சு கிளிக் பண்ணுறேன். இது வந்து டைம் லைன் வச்சுருக்காங்க. 2005ல அவங்க வெப்சைட் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். லைக் அவங்க ஃபர்ஸ்ட் வெப்சைட் இது என்னது 1998 ஜூலை 3ல எங்கே இருக்கு பாருங்க டேட்டு. 1998 ஜூலை 3ல அவங்க வெப்சைட் எப்படி இருந்ததுன்னு நம்ம போய் பார்க்கணும்னா அது கிளிக் பண்ணிங்களா நம்ம அப்போதைக்கு இப்படிதான் இருந்திருக்கு. 1998ல இந்த மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணி, ஸோ ஒரு டைம் மிஷின் மாதிரி நீங்கள் இது இல்லை எந்த வெப்சைட் வேணாலும் இதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி அது அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட். அப்படியே லைஃப் லைனில் அது எப்படி சேஞ்ச் ஆகிட்டே வருது ஆப்பிள் அப்படின்றது இதில் பார்த்துக்கலாம். ஸோ வேற என்ன, iOS 7 அப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2013ல். ஸோ அப்போல்லாம் வெப்சைட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கான வெப்சைட்ஸ் இதெல்லாம். ஸோ ஓகே, அவ்வளோதான் இன்னையோட ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ எவ்ரி ஒன்.